மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் அவர்கள் மேடையில பேசினதுக்கு பலவிதமான எதிர்கருத்துகள் விமர்சனங்களானது முன்வைக்கப்பட்டு இருக்கு. அதிமுக, திமுக, என்டிகேன்னு எல்லாரும் சரமாரியா போட்டு தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்குமே சில கேள்விகள் இருக்கு. இது அவரை விமர்சனம் பண்ணணும், இது ஒரு ஹேட்டடா அவர் மேல கருத்துக்கள் வைக்கணும் அப்படின்ற நோக்கம் கிடையாது. ஆனா அந்த மேடையில பேசின சில கருத்துக்கள்ல முரண் இருக்கு அப்படின்றதான் பதிவு பண்ண விரும்புறேன். சோ அப்படி பார்க்கும்போது அங்க சில பேர் ஜென்சி கிட்ஸை பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க. ஜென் இசட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜெனரேஷன் கிட்ஸ் பெரிய அளவுல விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்றத பதிவு பண்றாங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒரு கருத்தை எல்லாருமே முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்துல இளைஞர்கள் ஒரு மாற்று சக்தியாக இருந்திருக்காங்க. மாற்று சக்தினா அவங்க நினைச்சா ஒரு அரசியல் கட்சியை தூக்கி போடவும் முடியும், அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வைக்கவும் முடியும், ஆதரவு கொடுக்காம தோற்கடிக்கவும் முடியும் அப்படின்றதுதான் மையமாக வைத்து ஜென் இசட் ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஜெனரேஷன் கிட்ஸ் சில விஷயங்களை நோட் பண்ண மாட்டாங்களா? அவங்க அரசியல் அறியாதவர்களா? அவர்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்காதா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கருத்து, எப்படி ஜென் இசட் கிட்ஸ் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி மைனாரிட்டிஸ், இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற கருத்தையும் வைக்கிறாங்க. இந்த இரண்டுமே எதன் அடிப்படையில வைக்கிறாங்க அப்படின்றதுதான் ஒரு கேள்வியாக வருது. ஜென் இசட் கிட்ஸுமே அந்த கூட்டத்தை பார்த்து கூட்டத்துல இளைஞர்கள் அதிகமா சப்போர்ட் பண்றாங்க, சோசியல் மீடியால இளைஞர்கள் சப்போர்ட் பண்றாங்க. அந்த அடிப்படையில மட்டுமே வச்சு ஒரு ஒட்டுமொத்த ஜெனரேஷன் கிட்ஸுமே விஜய்க்கு தான் ஆதரவு அப்படின்றத எப்படி சொல்றாங்கன்றது. இஸ்லாமியர்கள், மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விஜய்க்கு தான் ஆதரவு அப்படின்றத எப்படி சொல்றாங்க? அவர்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்காதா? இல்ல அவங்க விஜய் இததான் செய்யணும், ஒரு அரசியல் கட்சியாக எங்களுடைய நலனை எப்படி செய்வார் அப்படின்ற சில கேள்விகள் இருக்கும், அதையெல்லாம் பூர்த்தி செய்வாரா அப்படின்ற பல சந்தேகங்கள் கூட இருக்கலாம். எதையுமே கன்சிடர் பண்ணாம இவங்க இரண்டு பேருமே விஜய்க்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்றது எந்த அடிப்படையில சொல்றாங்க? அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் நேற்றுக்கு பேசினதுல ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்றது தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அவர் எல்லா விஷயங்களையுமே கவனிக்கிறாரு, யார் யார் என்ன பேசுறாங்க, எந்தெந்த அரசியல் கட்சிகள் என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கவனிக்கிறாருன்றதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அந்த பேச்சுல அது கண்டிப்பா ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சது. ஆனா ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ன்றத நான் எந்த அடிப்படையில சொல்றேன்னா, எல்லா வீடுகள்லயுமே ஒரு விஜய், ஒரு விஜி இருப்பாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்றாரு? அவர் ஒரு பிரபலமான நடிகர், அவர் ஒரு நம்பர் 1 ஆக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி நம்பர் 1 இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல ஆப்வியஸா எல்லா இடங்கள்லயும் மூல முடுக்கலாம் விஜய் போய் சேர்ந்திருக்கிறாரான்னு கேட்டா கண்டிப்பா சேர்ந்திருக்கிறாரு. எப்படி விஜய் போய் சேர்ந்திருக்கிறாரோ அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்திருப்பாரு, அஜித்தும் சேர்ந்திருப்பாரு, எல்லாருமே சேர்ந்திருப்பாங்க. அப்படி எல்லார் வீட்லயுமே அஜித்தும் இருப்பாரு, எல்லார் வீட்லயுமே ரஜினியும் இருப்பாங்க, எல்லார் வீட்லயுமே விஜயும் இருப்பாங்க. சோ அப்படி போய் சேர்ந்ததாலேயே எல்லார் வீட்லயுமே விஜய் இருக்கிறாரு, அதனால விஜய்க்கு தான் ஓட்டு அப்படின்றது எப்படி ஒரு சரியா அப்படி சொல்றாரு? அதை ஒரு வாதமாக முன்வைத்து அது அப்படி ஒரு நரேட்டிவை மக்கள் மத்தியில போய் சேர்க்கிறது அப்படின்றது ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்னு தான் தோற்றம் அளிக்குது. அடுத்ததாக விஜயினுடைய நடனம். ஜனநாயகன் மேடையில மலேசியால அவ்வளோ பெரிய ஈவென்ட் நடந்தது. அங்க ஏன் விஜய் ஆடினாரு? விஜய் ஆடி இருந்தாரு, அது எல்லாருமே ரசிச்சாங்க. அதுல ஏன் ஆடினாரு? அவர் தான் அரசியல்வாதி ஆயிட்டாரு, அப்புறம் ஏன் அங்க போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா அது நிச்சயமா அபத்தமான ஒரு கேள்வி. அவருடைய திரைப்பட விழாவில் ஆடுறாரு அப்படின்றத எல்லாரும் கன்ஃபர்ஸ் பண்ணலாம். அதே மாதிரிதான் இங்க ஒரு அரசியல் மேடையில ஆடுறாரு, அப்படி வைபாகியே ஆடிட்டாருப்பா அப்படின்னு சொன்னா கூட அது உண்மையாவே வைபாகி தான் ஆடுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது. அந்த பாடலுக்கு அவர் ஆடின டான்ஸ் இது சுத்தமா அந்த இடத்துல பொருந்தல அப்படின்றதுதான். அது பொருந்தாத காரணத்தினாலயோ என்னமோ, ஏன்னா விஜய் டான்ஸுக்கு ஒரு ஆதரவோ இல்ல விஜய் டான்ஸுக்கான ரசிகர்கள் அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு பட்டாளமே இருக்கு. ஆனா அந்த இடத்துல கூட அது விமர்சன பொருளாக மாறுது அப்படின்னா உண்மையாவே அந்த மேடைக்கு அது பொருந்தாத ஒரு விஷயமாகத்தான் தோற்றம் அளிச்சது. அது அந்த ஒரு பாடலுக்கு அவர் ஆடினது அப்படின்றது எங்கேயோ ஒரு இடத்துல ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ண ஒரு விஷயமாக தான் பார்க்க முடிஞ்சது. சோ இப்படி அவருடைய பேச்சு அப்படின்றது கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸா தோண ஆரம்பிக்குது. மக்களை சந்திக்க போறது இல்ல அப்படின்றத அவரே அந்த இடத்துல தெளிவா குறிப்பிடுறாரு. எங்க நான் சந்திக்கல, எப்போ சந்திப்பாரு, வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்ற அவருடைய விமர்சனங்கள் எல்லாத்தையும் முன் வச்சு, ஆமா நான் இப்படிதான் என்னுடைய ஸ்டைல் அப்படின்றத அவர் தெரிவிக்கிறாரு. ஆனா மக்களை சந்திக்காமையே எப்படி ஒரு அரசியல் தலைவர் இருக்க முடியும்? அண்ணா அவர்களை அவருடைய முன்மாதிரியாக வச்சிருக்கிறாரு. அண்ணா அவர்கள் என்ன சொல்றாரு? மக்களிடம் செல், மக்களிடமிருந்து கற்றுக்கொள், மக்களிடமிருந்து வாழ், மக்களை நேசி, மக்களுக்கு சேவை செய், இப்படி பல விஷயங்களை மக்களை மையப்படுத்தி மட்டுமே சொன்ன அண்ணா அவர்களை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு எப்படி மக்களை சந்திக்காமையே அரசியல் செய்ய முடியும்? அதே மாதிரி
அம்பேத்கர் அவர்களையும் தன்னுடைய கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாரு. அம்பேத்கர் அவர்களினுடைய அவர் என்ன சொல்றாரு, எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ் அப்படின்னு சொல்றாரு. எஜுகேட்டே பண்ண மாட்டாரு விஜய் அப்படின்றதுதான் அவருடைய ஸ்பீச்ல இருந்து என்னால பார்க்க முடிஞ்சது. மக்களுடைய பிரச்சனைகளையோ, ஏன் முந்த நாள் தான் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டது, அதுல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த விமர்சனம் உண்மைதானா, இல்ல பட்ஜெட் பற்றிய தன்னுடைய பார்வை என்ன, ஒரு மேடையில அவருக்கு மறுநாளே வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய மேடை வந்து தன்னுடைய கட்சி விழாவே வந்து நடக்குது அப்படின்றப்போ அது எவ்வளவு பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். அந்த இடத்துல எஜுகேட் பண்ணி மக்கள் கிட்ட பட்ஜெட் பத்தியோ, அவருடைய மக்கள் பிரச்சனைகள், திமுகவை விமர்சித்தோ, விமர்சனம் மட்டுமே வந்து விமர்சனம் வெறுமன ஊழல், திமுக வந்து ஒரு குடும்ப ஆட்சி, மன்னராட்சி அப்படின்றத தாண்டி மக்கள் பிரச்சனைகளை வலியுறுத்தி எப்போ பேச போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எஜுகேட் பண்ண எப்போ தொடங்குவாரு அப்படின்றதுதான் உண்மையான அரசியல் சூழல் என்னவாக இருக்கு. இங்க இஸ்லாமியர்களும் சிறுபான்மையினர் வந்து அவருக்கு ஈஸியா வாக்களிப்பாங்கன்னு சொல்றாங்க. கோர் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர்களுடைய பிரச்சனை என்னவாக இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்போ விஜய் வந்து அட்ரஸ் பண்ணி மக்களை எஜுகேட் பண்ண போறாரு. சோ எஜுகேட் அப்படின்னு அவருடைய கொள்கை தலைவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்திலே விஜய் அவர்கள் இன்னும் பண்ண தொடங்கலையோ அப்படின்ற ஒரு கருத்தானது வருது. சோ இதெல்லாம் நீங்க மத்த கட்சியை பார்த்து கேட்பீங்களா, திமுகவை பார்த்து கேட்பீங்களா, அதிமுகவை பார்த்து கேட்பீங்களா, இல்ல மற்ற கட்சிகளை பற்றி இந்த கேள்விகள் எல்லாம் கேட்பீங்களா? விஜயை பார்த்து மட்டும் ஏன் கேட்கறீங்க, அவர் 2 வயசு குழந்தை, இதெல்லாம் வந்து இப்படி 2 வயசு குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்கியூஸா அது வந்து அமைஞ்சிடக்கூடாது. இது வந்து அதிமுகவை பற்றும் அவங்க பண்ணக்கூடிய பிள்ளைகளை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துலதான் நம்ம இருக்கிறோம். திமுகவையும் பற்றும் கேள்வி கேட்கதான் செய்யறோம். ஆனா விஜயிடம் கேள்வி கேட்கும்போது மட்டும் ஏன் அவங்களை கேட்கல, இவங்களை கேட்கல அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வர்றது சரியில்லை அப்படின்னு தோணுது. கேள்வி யார்கிட்டனாலும் கேட்கதான் செய்வோம். சோ விஜய் கிட்டையும் வந்து கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் தான் இது எல்லாமே. அதே மாதிரி ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து தன்னுடைய கடைசி படமா வச்சிருக்கிறாரு. ஜனநாயகம் அப்படின்றது டெமோக்ரசி அப்படின்னு வரும்போது ஒரு தலைவர் மக்களை சந்திப்பது டூல் அப்படின்றது மீடியா மூலமாக சந்திப்பாங்க, செய்தியாளர்கள் மூலமாக சந்திப்பாங்க. பிரதமர் மோடி அவர்கள் என்ன செய்தியாளர்களை சந்திச்சுட்டா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவர் ஒரு இன்டர்வியூவோ அப்படியாவது வந்து செய்தியாளர்களை வந்து சந்திச்சு மக்கள் மூலமாக மக்கள் கிட்ட கன்வே பண்றாரு தன்னுடைய மெசேஜ. ஆனா விஜய் அவர்கள் என்றைக்கு செய்தியாளர்களை சந்திக்க போறாரு அப்படின்ற கேள்விதான். அப்படி செய்தியாளர்களை எப்போ சந்திப்பாருன்னு சொல்லி தாவேகா கட்சியினுடைய நிர்வாகிகள் கிட்ட கேட்டாரு. நானும் விஜய் தான், அவரும் விஜய் தான், அவர் பக்கத்துல இருக்கிறவரும் விஜய் தான், எல்லாருமே விஜய் தான், இப்படி சொல்ற பதில் எப்படி சரியாக இருக்கும்? கேள்வி கேட்கிற செய்தியாளரை என்னவா கருதுறாங்க, பாக்குற மக்களை என்னவா கருதுறாங்கன்ற இந்த பதில் அப்படி யோசிக்க வைக்குது. ஏன்னா விஜய் அப்படின்ற ஒரே ஒரு பிராண்டிங்கை மட்டும் வச்சுக்கிட்டே நாங்க கட்சி நடத்திடுவோம் அப்படின்றதான் அந்த பதில் மூலமாக புரிஞ்சுக்க முடிய ஒரு விஷயமா இருக்கு. எல்லாருமே விஜய் அப்படின்றது எப்படி சரியான பதிலா இருக்கும்? நான் கேள்வி கேட்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் ராஜ்மோகன் அப்படின்னு தான் நம்ம வந்து அவரை பார்க்க முடியும். அதே மாதிரி புசியானந்த் அவர்கள்னா புசியானந்த் அவர்கள், ஆதவர்ஜுன் அவர்கள்னா ஆதவர்ஜுன் அவர்கள், அவர் பதிலும் விஜய் பதிலும் ஒண்ணு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்ப ஆதவர்ஜுன் அவர்கள் அன்றைக்கு மேடையில பேசினது எல்லாமே விஜய் அவர்களே பேசினதாக நாங்க எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்படி பல கேள்விகள் வருது இல்லையா? விஜய் அவர்கள் ஏன் செய்தியாளர்களை சந்திக்கல அப்படின்னு கேட்டா அவர் சந்திப்பாரு இல்ல சந்திக்க மாட்டாரு, இதுதான் எங்க அரசியல் ஸ்டைல் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இது நானும் விஜய், அவரும் விஜய், எல்லாருமே விஜய் அப்படி சொல்றது வந்து எப்படி சரியாக இருக்கும்? அது முழுக்க முழுக்க விஜய் அப்படின்ற ஒரே ஒரு நபரை நம்பி ஒரு பெரிய கட்சி முதலமைச்சராக அவரை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்றதான் பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் செய்யறாரோ அப்படின்றதுதான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இதற்கு முன்னாடி அதிமுகவை விமர்சனம் பண்ணதே இல்லை. தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள், தாவேகாவுக்காக பேசக்கூடிய பல பேர்கிட்ட இந்த கேள்வியை நாங்க எழுப்பும் பொழுது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்காங்க. எதிர்கட்சியை விமர்சனம் பண்றது என்ன விதமான அரசியல்? எதிர்கட்சியை எதுக்காக நாங்க விமர்சனம் பண்ணணும்? அவங்கதான் களத்திலே இல்லையே, மக்கள் வந்து தூக்கி எரிஞ்சுட்டாங்க. சோ அவங்கள பத்தி நாங்க ஏன் பேசணும்? ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்கள பத்தி தான் நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ அதிமுகவை பத்தி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஊழல்வாதி இவங்க தீய சக்தி, ஊழல் கட்சி தீய சக்தி, இப்படி வந்து அதிமுகவுக்கு ஊழல் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ஏன் அதிமுகவை விமர்சனம் பண்ணும்? அவங்கதான் எதிர்கட்சியா ஆகிட்டாங்களே, அப்புறம் ஏன் அதிமுகவை விமர்சனம் பண்றாங்க அப்படின்ற கேள்வி வருது. அதுக்கு பதிலும் வந்து ரொம்ப வெட்ட வெளிச்சமாவே தெரியுது. ஏன்னா அதிமுகவை இதுக்கு முன்னாடி கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை கை கொடுத்து வரல, கண்டிப்பா அதிமுக நம்ம கூட கூட்டணி வரப்போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி விஜய் அவர்கள் அதிமுகவை மேடைகள்ல விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாரோ அப்படின்ற கேள்வி வருது. சோ அப்போ நீங்க செலக்டிவா விமர்சிக்கிறீங்க, செலக்டிவா ஒரு கட்சியின் மேல விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுக்கு அவங்க மூலமாக ஏதாவது பலன் இருந்தது அப்படின்னா அவங்க விமர்சனம் பண்ண மாட்டோம். பலன் இல்லையா, அவங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து அரசியல் செய்ய விரும்ப இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்க விமர்சனம் செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்றது. அப்போ இது சந்தர்ப்பவாத அரசியலா இல்லையா?
இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் காங்கிரஸையுமே விமர்சனம் பண்ணது கிடையாது. பாஜகவை வந்து கொள்கை எதிரி அப்படின்றத பேரளவுல சொல்லியிருக்காங்க. ஆனா பெரிய அளவுல விமர்சனங்களை முன்வைக்கல அப்படின்ற சில கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. ஆனா பாஜகவை இப்போ டப்பா இன்ஜின் அப்படின்ற அளவுக்கு விமர்சனம் பண்றாரு. காங்கிரஸை இது வரைக்கும் பெரிய அளவுல விமர்சனம் பண்ணதே கிடையாது. அவர்கள் மூலமாக ஏதாவது பலன் இருக்கும்னு கருதி இதுவரை காங்கிரஸை விமர்சனம் பண்ணாம இருக்கிறாரா விஜய் அப்படின்ற கேள்வி இதன் மூலமாக வருது. சோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அவர் மேல இருக்கக்கூடிய அன்பு நிமித்தமாகவோ இல்ல இப்போ ஒரு வெற்றிடம் இருக்கு இல்லையா, திமுக ஆட்சியை பற்று ஒரு விரக்தியில இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி அதிமுக திமுகன்னு சொல்லி 2 திராவிட கட்சிகளும் மாற்றி மாற்றி ஆட்சியில இருந்துட்டே இருக்கிறாங்க. இந்த 2 கட்சிகளும் வேணா ஒரு மாற்றா ஒரு புது சக்தி வரணும் அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே முன்னாடி இருந்தே நம்மளுக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை பயன்படுத்திக்கிட்டு விஜய் அவர்கள் இந்த ஒரு சூழலை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரோ, அதனாலதான் எந்த ஒரு எஃபர்ட்ஸும் போடாம ஈஸியா நம்ம ஆட்சியில அமைச்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அப்படின்றதுதான் தோணுது. சோ இது சந்தர்ப்பவாதமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சோ இது எல்லாத்தையுமே வந்து விஜயினுடைய ஆதரவாளராகவோ இல்ல விஜயினுடைய ரசிகராகவோ இல்லாம ஒரு நடுநிலையோடு பார்க்கும்போது இந்த மாதிரியான சில கேள்விகளானது தோன்றுது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.